எனதருமை சொந்தங்களுக்கு அன்பான வணக்கங்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க உறவுகளே? ரொம்ப நாள் ஆச்சு என்னோட லாங் வீடியோ போட்டால். ஸோ என்ன போடலாம் அப்படின்னு சொல்லி கண்டென்ட் வந்து கிடைக்கல. ஸோ அதுவும் இல்லாமல் நானும் கொஞ்சம் ஒர்க்கில் பிஸியாக இருந்தனால வீடியோவும் சரியாகவும் போட முடியலை. நத்தத்தில் ஜல்லிக்கட்டுக்கு நிறைய வீரர்கள் வந்து ஃபேமஸாக இருக்காங்க. ஸோ அதில் பார்த்தோன்னா விரட்டு மஞ்சாட்டு இருக்கு இல்லையா? ஸோ அந்த விரட்டு மஞ்சாட்டுக்கும் சரி மஞ்சு விரட்டுக்கும் சரி ரொம்பவே ஃபேமஸ் ஆனவங்க இப்போ வரைக்குமே வந்து ஃபேமஸ் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 10 வருடங்களுக்கு மேலவும் எல்லாரோட மனதிலையும் இடம் பிடிச்சிருக்காங்க இந்த அஷாரண்ணா. அஷாரண்ணா பார்த்தோன்னா எளிமையான தோற்றம்தான். ஸோ இந்த அண்ணாவை பற்றி சொல்லணுன்னா சொல்லிக்கிட்டே போகலாம். பார்த்தா இந்த அண்ணாவா மாடு பிடிக்கிறாங்க அப்படிங்கிறதுலாம் சொல்ல முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு களத்தில் பார்த்தோன்னா வெறித்தனமாக மாடை வந்து அடக்குவாங்க. அஷாரண்ணாவோட வீடியோஸ்லாம் நான் கிட்டத்தட்ட ஒரு 1 இயராக தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஸோ அஷாரண்ணா வந்து எனக்கு முன்னாடி இருந்தே தெரியுமே தவிர அவங்க ஒரு சிறந்த மாடுபிடி வீடருங்கிறது எனக்கு தெரியாது. 1 இயராக தான் அந்த அண்ணாவோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் கலெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்பவே வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அந்த அண்ணாவோட மாடி பிடிப்பில் பார்த்தோன்னா துள்ளி எகிரி குதித்து அடங்காமல் வரும் பார்த்திங்களா? அந்த காளையை மட்டும்தான் அடக்குவோம், மற்ற காளையெல்லாம் அடக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறையா ஒரு வீடியோஸ்லாம் பார்த்துருந்தேன். அண்ணாவோட வீடியோஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. ஸோ அவங்களோட ஃபேமிலி சைடும் இருந்து பார்த்தோன்னா அண்ணாவுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ உண்மையிலே வந்து பாராட்டக்கூடிய ஒரு விஷயந்தான். அஷாரண்ணா மேன்மேலும் நீங்கள் இன்னும் நிறைய மாடுகளை பிடிச்சு இன்னும் நிறைய மஞ்சு விரட்டில் உங்களை வந்து ஒரு கதாநாயகனாக பார்க்க ஆசைப்படுறோம். அதுக்கு ஆர்ஜே ராதி யூடியூப் சேனல் சார்பாக வாழ்த்துக்கள் அஷாரண்ணா. ஜல்லிக்கட்டின் கதாநாயகன் அஷாரண்ணா. ஸோ அஷாரண்ணாட்ட இருந்து எனக்கு ஒரு கிஃப்ட் வந்திருந்தது. எதிர்பாராத ஒரு கிஃப்ட்டு தான். பட் ஆனால் அந்த அண்ணாட்ட இருந்து இந்த ஒரு கிஃப்ட் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு கிஃப்ட்டு. ஸோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது தான் சிஸ்டர் அப்படின்னு இருந்தாங்க. ஸோ அப்படி சொன்னதுமே நான் வந்து எனக்கு பிடிச்சதா அண்ணனுக்கு எப்படி தெரியும் எனக்கு பிடிச்சது அப்படின்னு சொல்லி ரொம்ப நேரம் யோசிச்சே இருந்தேன். ஏன்ப்பா ரொம்ப நேரம் யோசிக்கிறீங்க? யோசிக்காதீங்க, அது என்ன கிஃப்ட்டுன்னு ஓப்பன் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் இன்னும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி ஓப்பன் பண்ணி பார்த்துடலான்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணியிருந்தேன். ஸோ ஓப்பன் பண்ணி உள்ளே பார்க்கும்போது பார்த்தோன்னா அழகான ஒரு சாய்பாபாவோட சிலை. ஸோ லைஃப்பில் என்னால் மறக்கவே முடியாது. சாய்பாபாவோட தீவிர ஒரு பக்தர் அப்படின்னு தான் சொல்லலாம். எல்லாத்துக்குமே வந்து மேக்ஸிமம் வந்து நம்மளோட சேனல் பார்க்குற எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ நிறைய சாய்பாபாவோட வீடியோஸ்னால் நான் போட்டிருக்கேன். ஸோ இந்த ஒரு சாய்பாபாவோட சிலை வந்து எனக்கு கிடச்சது பார்த்தோன்னா ஒரு வியாழக்கிழமை தாங்க. ஸோ அந்த வியாழக்கிழமை அதுவுமா சாய்பா வந்து அஷாரண்ணா மூலமாக வந்து எனக்கு கிடச்சது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஸோ அஷாரண்ணாட்டேருந்து இந்த ஒரு கிஃப்ட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு கிஃப்ட்டு. தேங்க்ஸ் ஃபார் அஷாரண்ணா அண்ட் அஷாரண்ணா ஃபேமிலிக்கு. ஸோ என்கிட்ட வந்து இது வரைக்கும் ஒரு 3 சிலைகள் இருக்குது, சாய்பாபாவோட சிலைகள். ஸோ அது இருந்தாலுமே வந்து இந்த சாய்பாபா சிலை வந்து எனக்கு கொஞ்சம் இல்லைங்க, ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்தது. ஸோ நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதாவது சிலைகள்னால் சாயப்பானா எல்லா சாயப்பாவும் ஒரு சாயப்பா தான். பட் இருந்தாலும் இந்த சாயப்பா சிலையில் வந்து இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வடிவமைச்சிருக்காங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோன்னா அந்த சாயப்பா சிலைக்கு பக்கத்துலேயே சாயப்பாவுக்கு எப்போவுமே வந்து நறுமணமாக சாயப்பாவுக்கு ஊதுபத்தி, மலர்கள், சாம்பிராணி இந்த மாதிரி வாசனையான பொருட்கள் வந்து ரொம்பவே பிடிக்கும். ஸோ பார்த்தோன்னா சாயப்பா கோயிலுக்கு போகிறவங்க கூட அந்த பிஸ்கட்டும் ஊதிபத்தியும் தான் வாங்கிட்டு போவாங்க. மலர்கள் மஞ்சள் கலர் மலர் வாங்கிட்டு போவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது சாயப்பாவுக்கு ரொம்பவே விருப்பமானது சாம்பிராணி. ஸோ அந்த சாம்பிராணி வைக்கிறதுக்கு அழகாக அது பக்கத்துலேயே வந்து ஒரு சின்னதாக ஒரு ஹோல் மாதிரி கொடுத்துருந்தாங்க. இந்த சிலையோட பார்த்தோன்னா அது வைக்கிறதுக்கு ஏற்றது மாதிரி சாம்பிராணியும் அதிலே வந்திருந்தது. ஸோ இது வந்து எனக்கு புதுசாகவே இருந்தது. ஸோ அந்த சாம்பிராணியை அந்த இடத்துல வந்து நம்ம வந்து பொருத்தி வச்சிட்டோன்னா அந்த கீழே ஹோல் மாதிரி இருக்குது. அந்த ஹோல் வழியாக பார்த்தோன்னா அந்த சாம்பிராணியோட புகையெல்லாம் அந்த சிலையில் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி வருது பாருங்களேன். ஸோ அப்படி இறங்கி வரும்போது பார்த்தோன்னா
பாலபிஷேகம் பண்ணும்போது ஒரு சிலையில் பால் ஊற்றும் போது எப்படி வந்து அந்த பால் வந்து கீழே இறங்கி வரும். ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு வந்து அந்த இது தெரிஞ்சுது. ஸோ வீடியோவில் பாருங்கள், நல்லா நான் ஜூம் பண்ணியே காமிக்கிறேன். ஆனால் அது பால் கிடையாது, அந்த சாம்பிராணியோட புகை எவ்வளோ அழகாக வந்து சாயப்பாவோட காலடியில் வந்து விழுது பாருங்களேன். ஸோ சாயப்பா வந்து வணங்குற எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா, சாயப்பா வந்து மேலே வந்து தொட்டு வணங்க மாட்டாங்க, சாயப்பாவோட காலடியை தான் தொட்டு எல்லாருமே வணங்குவாங்க. நிறைய இடத்துல பார்த்தோன்னா சாயப்பா சிலைகள் இருக்கோ இல்லையோ, சாயப்பாவோட அந்த காலடி மட்டும் தனியாக இருக்கும். ஸோ அதவே வந்து சாய் பக்தர்கள் மட்டும் இல்லை, எல்லா பக்தர்களுமே வணங்குவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் பார்த்தோன்னா இந்த சாம்பிராணியோட புகை அந்த வாசனை எல்லாமே பார்த்தோன்னா கீழே அந்த சாயப்பாவோட காலடிக்கு வந்து சேர்ந்துருச்சு. இப்படி ஒரு சிலையை வந்து நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்த்துருக்கேன். அதாவது அந்த சிலையை வந்து எனக்கு கிடைச்சது, அதுவும் அஷார் அண்ணா ஃபேமிலி மூலமாக எனக்கு கிடைச்சது ரொம்பவே சந்தோஷமாக இருக்கா. ஸோ வந்து நான் எதிர்பார்க்காத கிஃப்ட்டு, அதுவும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு சாயப்பா வந்து கிஃப்டாக கொடுத்தது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கா. கண்டிப்பாக அஷார் அண்ணா உங்களுக்கும் உங்களோட ஃபேமிலிக்கும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு மற்றும் எல்லாத்துக்குமே வந்து நம்ம சாயப்பாவோட ஆசீர்வாதம் எப்போவுமே கிடைக்கும். தேங்க்யூ ஸோ மச் அஷார் அண்ணா. உண்மையிலே வந்து சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. மிக்க நன்றி அண்ணா.